அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 20/5/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 90 முதல் 92. அத்தியாயம் 10 தஃப்சீர். கைத்தடியால் கடலில் அடிக்குமாறு உயர்ந்தோன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அவர்கள் அடித்ததும் கடல் பிளந்தது. ஒவ்வொரு பிளவும் ஒரு பெரிய மலையைப் போன்று மாறியது. முன்னால் சென்ற இஸ்ரவேலர்கள் கடலை கடந்தனர். அவர்களில் கடைசி ஆள் கடலிலிருந்து வெளியேறும்போது ஃபிரௌனும் 100,000 பேர் கொண்ட அவனுடைய படையினரும் கரையின் மறுமுனைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கு நடப்பதை கண்டதும் திடுக்கிட்ட ஃபிரௌன் அச்சமடைந்து முன்னேறி செல்லாமல் திரும்பிவிட எண்ணினான். அந்தோ அது தப்பிக்கும் நேரமாக இருக்கவில்லை. எனவே ஒருவர் விடாமல் அனைவரும் கடலில் இறங்கினர். வானவர் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படையின் இறுதி அணியில் நின்று கொண்டு ஒருவர் விடாமல் அனைவரையும் முன் சென்றவர்களுடன் சேர்த்து விட்டார். ஆக அனைவரும் கடலுக்குள் இறங்கிவிட்டனர். அவர்களில் முன்னால் சென்றவர்கள் கடலில் இருந்து வெளியேற முற்பட்ட போது அவர்கள் மீது மோதுமாறு கடலுக்கு வல்லோன் அல்லாஹ் ஆணையிட்டான். அவ்வாறே அவர்கள் மீது கடல் மோதியது. அலைகள் அவர்களை மேலும் கீழுமாக புரட்டி எடுத்தன. அவர்களில் ஒருவர் கூட தப்பவில்லை. ஃபிரௌன் மீது அலைகள் தொடர்ச்சியாக மோதின. மரண வேதனை அவனை சூழ்ந்து கொண்டது. அப்போது அவன், இஸ்ரவேலர்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன். அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லிம்களில் நானும் ஒருவனாவேன் என்று கூறினான். ஆனால் அவன் கொண்ட நம்பிக்கை அவனுக்கு பயன் தராத நேரமாக அது அமைந்துவிட்டது. மற்றொரு வசனத்தில், நமது தண்டனையை கண்டபோது அவர்கள் கொண்ட நம்பிக்கை அவர்களுக்கு பயனளிக்கவில்லை என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். எனவேதான் இங்கு அடுத்த வசனம் 91 ஃபிரௌனுக்கு பதில் அளிக்கும் உயர்ந்தோன் அல்லாஹ், இப்போது தானா நீ நம்பிக்கை கொள்கிறாய்? இதற்கு முன் நீ மாறு செய்து விட்டாய் என்று கூறுகின்றான். இதுவா அதை சொல்வதற்குரிய நேரம்? இதற்கு முன்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருந்தாயே. பூமியில் மக்களை கெடுக்கும் குழப்பவாதிகளில் ஒருவனாகத்தானே இருந்தாய். மற்றொரு வசனத்தில், நரகத்திற்கு அழைப்பு விடுக்கும் தலைவர்களாகவே அவர்களை நாம் ஆக்கினோம். மறுமை நாளில் அவர்கள் உதவி வழங்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இறுதி கட்டத்தில் ஃபிரௌன் கூறியதாக உயர்ந்தோன் அல்லாஹ் அறிவிக்கும் இத்தகவல் மறைவான செய்திகளில் ஒன்றாகும். இதை அல்லாஹ் அவன்தான் தன் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஸ்ரவேலர்கள் எந்த இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் நம்பிக்கை கொண்டேன் என ஃபிரௌன் சொன்னது குறித்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வருமாறு என்னிடம் தெரிவித்தார்கள். முஹம்மதே, அந்த நேரத்தில் நீர் என்னை பார்த்திருந்தால் அல்லாஹுவின் அருள் அவனுக்கு கிடைத்து விடுமோ என்று பயந்து கடல் மண்ணை எடுத்து அவனது வாயில் நான் போட்டு அடைத்ததை நீர் கண்டிருப்பீர். அடுத்த வசனம் 92 இன்று உன்னை உன் சடலத்தோடு கரை ஒதுங்க செய்வோம். உனக்கு பின் வருவோருக்கு நீ ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறினோம் என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உள்ளிட்ட முற்கால அறிஞர்கள் கூறியிருப்பதாவது, இஸ்ரவேலர்களில் சிலர் ஃபிரௌனின் மரணம் குறித்து சந்தேகம் கொண்டிருந்தனர். அப்போது அவனது அழிவையும் சாவையும் உறுதிப்படுத்தும் விதமாக ஃபிரௌனின் உயிரற்ற உடலை சேதமின்றி கரையில் ஒதுக்குமாறு அல்லாஹ் கடலுக்கு கட்டளையிட்டான். இதையே இங்கு உன்னை உன் சடலத்தோடு கரை ஒதுங்க செய்வோம், அதாவது உனது உடலை பூமியின் மேடான பகுதியில் ஒதுக்கி போடுவோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இங்கு சடலம் என்பதை குறிக்க மூலத்தில் பதன் எனும் சொல் ஆளப்பட்டுள்ளது. இதற்கு பொதுவான உடல் என்ற பொருள் இருந்தாலும் இங்கு உயிரற்ற சடலத்தையே இது குறிக்கும் என முஜாஹித், ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி ஆகியோர் தெரிவித்துள்ளனர்.
உனக்கு பின் வருவோருக்கு நீ ஓர் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். அதாவது மிகப்பெரிய சர்வாதிகாரியான நீ செத்து ஒழிந்து விட்டாய் என்பதற்கு நீ இஸ்ரவேலர்களுக்கு ஒரு சான்றாகவும், எல்லா உயிரினங்களின் பிடியும் வல்லோன் அல்லாஹ்வின் கையிலேயே உள்ளது, அவனது கோபத்திற்கு முன் எதுவும் நிற்காது என்பதற்கு நீ ஓர் ஆதாரமாகவும் விளங்க வேண்டும். அடுத்த தொடரில் மக்களில் அதிகமானோர் நம் சான்றுகளை அலட்சியம் செய்வோராகவே உள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது சான்றுகளின் மூலம் அறிவுரையோ படிப்பினையோ பெறுவதில்லை. ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் ஆஷுரா 10வது நாளன்று அழிக்கப்பட்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்தார்கள். அங்கு யூதர்கள் ஆஷுரா முஹர்ரம் 10ஆம் நாளன்று நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். நீங்கள் நோன்பு நோர்க்கும் இது எந்நாள் என்று நபி அவர்கள் வினவ, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை வெற்றி கொண்ட நாள் என்று யூதர்கள் சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், யூதர்களான இவர்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள்தான் அதிக உரிமையுடையவர்கள், எனவே இந்நாளில் நீங்கள் நோன்பு நோற்பீர்களாக என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.